ஆதியாகமம் 24:60 சொல்கிறது, நீ கோடாய் கோடி பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பையன்களுடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார்கள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை திருப்பக்கூடாது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் இருப்பீர்கள். இவ்வாறு நம்மை ஆசீர்வதித்து பெருகச் செய்கிற தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.